அடுத்த பால்நாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 2333 பயனாளிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் எவா வேலு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் நகராட்சி பகுதி நேர துப்புரவு ஊழியர்கள் 1 மாத சம்பள பாக்கி கேட்டு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் நகர காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை கைவிட செய்தனர். திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிட பணிகளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆளுநர் பொதுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் காரைக்கால் மாவட்டத்தில் ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் குப்பைகளை சேகரிக்கும் குப்பை கிடங்கை நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்து மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரியில் ரசாயன கலப்பு இல்லாத காய்கறிகள், பழங்கள், மலர் வகை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 2 மீனவர்கள் கடந்த 26ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டு இருந்த பொழுது படகு விபத்துக்குள்ளாகி கடலில் மூழ்கி 2 மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் 2 மீனவர்கள் நீந்தி கச்சத்தீவு அருகே கரையை சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் 2 மீனவர்களையும் மீட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர்.